ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 88வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் கொடிய மிருகங்களை நம் வசப்படுத்தி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பதம் தே கீர்த்தீனாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கட்டினகமட்டி கர்ப்பரதுலாம் கதம் வா பாஹுப்யாம் உபயமனகாலே புரபிதாம் யதாதாயன்யஸ்தம் திருஷதி தயமானேன மனசாம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அடியவரை காப்பதில் முதன்மையானது என்னும் புகழுக்கு இருப்பிடமாகவும் எவ்வகை துன்பங்களுக்கும் இடமளிக்காததாகவும் உள்ள தேவியின் திருவடிகளின் முன்பகுதி சாதுக்களான கவிஞர்களால் கடினமான ஆமையோட்டினோடு உவமித்து கூறப்பட்டுள்ளன. மென்மையான அவற்றை கடினமான ஒரு பொருளோடு எப்படித்தான் உவமிக்க மனம் வந்தது? மேலும் திருமணத்தின் போது மிக கருணை கொண்ட மனத்தினனான பரமனே தன் கைகளால் தேவியின் தாமரை திருவடிகளை எடுத்து கடினமான அம்மிக்கல்லின் மீது வைத்ததுதான் எப்படி என தேவியின் மென்மையான கால்களை வர்ணிக்கிறார் பகவத்பாதர். கல்லான அதாவது திடமான மனதுடைய அடியவர் மனதிலும் வசிக்கக்கூடிய ஈசனோடு தேவியும் அங்கே இருக்க நேரும் என்பதால் அதற்கு பழக தேவியின் அடித்தாமரைகளை அம்மியில் ஈசன் ஏற்றி வைத்தானோ என நினைக்கத் தோன்றுகின்றது. இவ்வாறு தேவியை தியானிப்பவர் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு புகழோடு வாழ்வார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தாயே, கீர்த்தி அல்லது புகழுக்கு உரியதாகவும் ஆபத்துக்கள் அணுக முடியாததாகவும் உள்ள உனது பாதங்களை கடினமான ஆமையின் முதுகு ஓட்டிற்கு சமமானதாக கவிஞர்கள் எப்படித்தான் வர்ணித்தார்களோ. பரம தயவுடைய சிவனுக்கு உன்னுடனான விவாக காலத்தில் அதிமிருதுவான உனது பாதங்களை எடுத்து பாறாங்கல்லான அம்மியில் வைக்க எப்படித்தான் மனது வந்ததோ என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். கொடிய மிருகங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் அவற்றை நம் கட்டுப்பாட்டில் வைக்கவும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம், தேன், பழம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.